Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் யோசனைகளுக்கு மாறாகவே ஐக்கிய தலைமைத்துவ சபை உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த 8 கோரிக்கைகளையும் கட்சித் தலைவர் நிறைவேற்றவில்லை என அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஐக்கிய பிக்குகள் முன்னணி 8 கோரிக்கைகள் அடங்கிய யோசனையை ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கியது. இந்த 8 யோசனைகளும் அடங்கிய ஆவணம் கிராம்பே ஆனந்த தேரரின் கையொப்பத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டது. அந்த யோசனை முன்வைக்கப்பட்ட பின்னர் கிராம்பே ஆனந்த தேரர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கட்சியின் எதிர்கால செயற்பாடுகளுக்காக ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த யோசனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் குர்நாகல் பகுதியில் தலைமைத்துவ சபை உருவாக்கப்பட வேண்டிய முறைமை தொடர்பில் ஐக்கிய பிக்குகள் முன்னணியினால் கரு ஜெயசூரியவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் ஆவணம் ஒன்று வழங்கப்பட்டது. அதில் கரு ஜெயசூரிய, சஜித் பிரேமதாச மற்றும் கிராம்பே ஆனந்த தேரர் ஆகியோர் கையொப்பமிட்டிருந்தனர். அதனையடுத்து ரணில் விக்ரமசிங்க தான் விரும்பிய விதத்தில் தலைமைத்துவ சபையை நிறுவினார். ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவ சபையை நிறுவினாலும் ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த 8 யோசனைகளையும் குர்நாகல் இணக்கப்பாட்டையும் அவர் மீறியுள்ளார். தலைமைத்துவ சபைக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் விடயத்தில் 7ஆம் பிரிவின்படி ஐக்கிய பிக்குகள் முன்னணிக்கு கிடைக்கின்றது. அத்துடன் கட்சி தலைவரிடம் உள்ள அனைத்து அதிகாரங்களும் தலைமைத்துவ சபைக்கு வழங்கப்பட வேண்டும் என்று 4வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமைத்துவ சபைக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வது தொடர்பில் குர்நாகல் பகுதியில் தேரர்களோடு செய்து கொண்ட இணக்கப்பாட்டை தலைமைத்துவம் நேரடியாக மீறியுள்ளது. அந்த இணக்கப்பாட்டை மீறி ரணில் விக்ரமசிங்க நியமித்த தலைமைத்துவ சபையே இது. இருபத்தி தடவைகள் தேர்தலில் தோல்வியடைந்த ஒரு தலைவர் நியமித்த தலைமைத்துவ சபையினால் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என அரசியல் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளன கூட்டத்தின் பொழுது கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்கால சமூகம் தொடர்பில் கவனம் செலுத்தி கட்சி உறுப்பினர்கள் செயற்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தேரர்களோடு ஒருபோதும் இணைந்து செயற்படாத ரணில் விக்ரமசிங்க இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு பலம் சேர்க்க தேரர்களோடு செல்ல முற்படுகின்றார்.